ஹலோ காய்ஸ், இங்க ஒரு பொண்ணு மலைப்பகுதியில கார் ஓட்டிட்டு வருது. அப்ப தெரியாம நடந்து போயிட்டு இருக்க 2 பசங்கள அப்படியே இடிச்சு கீழே தள்ளி விட்டுருது. இப்ப காரை நிப்பாட்டிட்டு வேகமா ஓடுது. அடடா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நம்ம நினைச்சா, அங்க போய் கலரா இருக்கிற அந்த பையனை மட்டும் அப்படியே காப்பாத்திட்டு வருது. இப்ப அந்த குட்டி பையனை கார்ல உட்கார வச்சு வீட்டுக்கும் கூட்டிட்டு போகுது. அட கடவுளே, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல காய்ஸ். ஒரு உயிரை எப்படி துடிக்க விட்டுட்டு போறா பாருங்க. இப்ப கருப்பா இருக்கிற இந்த குட்டி பாப்பா கதறி அழுகுது. பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பாவமா இருக்கு guys. இப்ப அந்த பக்கமா வேற ஒரு அம்மா நடந்து வராங்க. இப்ப குட்டி பாப்பா அழுகுற சத்தம் அவங்களுக்கு கேட்டுருச்சு. உடனே கையில இருக்கிற துப்பட்டாவை வச்சு அந்த குட்டி பாப்பாவை காப்பாத்திடுறாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு guys. இப்ப இந்த குட்டி பாப்பாவை தன்னோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப தங்கமான மனசு guys. பாருங்களேன், தன்னோட சொந்த குழந்தை போல இந்த குழந்தைய பாத்துக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் சரியான வாளா இருக்காங்க. ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து போட்டு கீழே கொட்டி விட்டுறான். திங்கறன்னு சொல்லி எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிட்டான். இப்ப இந்த அம்மா அந்த குட்டி பையனை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போய் தண்ணி தட்டிக்குள்ள தூக்கி போடுது. ஒரு வழி அந்த குட்டி பையன் நல்லா குளிச்சுட்டு வெளியே வரான். இப்ப அந்த குட்டி பையன் மேல அந்த அம்மா செம்ம கோவமா இருக்காங்க guys. இந்த குட்டி பாப்பா இப்ப தன்னோட அம்மாவுக்காக சமைக்கிறாங்க. இந்த குட்டி பாப்பா தன்னை காப்பாத்தின அந்த அம்மாவுக்காக தன் கையாலேயே சமைச்சு கையாலேயே ஊட்டி விடுது. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் உங்க அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம குட்டி பாப்பா படிக்க போயிட்டாங்க. இப்ப படிச்சு 100க்கு 100 வாங்கிட்டாங்க guys. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாப்பாவோட அம்மா தான். இந்த பாப்பாவை அந்த அம்மா அழகா வளர்த்திருக்காங்க. அதை பார்த்த இந்த அம்மா சந்தோஷத்துல கை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த குட்டி பாப்பா ரொம்ப சூப்பர்ல. அப்படியே எங்க பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் அவங்க அம்மாவுக்கு தெரியாம ஒரு பொண்ணு கூட கடல்ல போடுறான். இவனுக்கு எவ்வளவு திமிரு பாருங்க guys. படிக்கிற வயசுல படிக்காம ஒரு பொண்ணு கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த குட்டி பையனோட அம்மா தான். இந்த குட்டி பையனை அவங்க ஒழுக்கமாவே வளர்க்கல. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு 20 வருஷம் கழிச்சு இவன் இந்த பொண்ணைய லவ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இவங்க 2 பேருமே ரொம்ப கேடு கட்டவங்களா இருக்காங்க guys. அது மட்டும் இல்ல, இவங்க 2 பேரும் ரொம்ப சுயநலமாவும் இருக்காங்க. இந்த 2 கேடிகளுமே அந்த அம்மாவை அடிச்சு ஒரு சொத்தெல்லாம் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிறாங்க. இவனுக்கு அம்மாங்கிற பாசம் கொஞ்சம் கூட இல்ல guys. மரியாதையா நீயே வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்தி விட்டுறான். இப்ப இந்த அம்மா உட்காந்து கதறி அழுகுது. இந்த அம்மாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இப்ப இந்த அம்மா தான் காப்பாத்தாம விட்டுட்டு வந்த அந்த கருப்பு பொண்ணு வீட்டுக்கே வேலைக்கு போறா. இப்பதான் அந்த அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரியுது. நம்ம காப்பாத்தாம விட்டுட்டு வந்தோமே அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணுன்னு. கருப்பா இருக்கிற அந்த பொண்ணு படிச்சு பெரியவளாகி நல்ல வேலைக்கு போறா. தன்னோட அம்மாவை மகாராணி மாதிரி பாத்துக்கிறா. அதை பார்த்து இந்த அம்மா தன்னோட தவறை நினைச்சு அழுகுறாங்க. அப்பவே அழகு பார்க்காம 2 பேரையும் காப்பாத்தினா இந்த அம்மா இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழகு அப்படிங்கிறது மனசுதான், மனுஷங்களோட நிறம் கிடையாது. இத்தோட இந்த கதை முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட மியாவ் லொல்லு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாருங்க.